வந்து ஒரு பிரபுராஜ் கணக்கு. அண்ணனுக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். நாம சீக்கி சிக்கா, அஸ்வின், பீடாக்கு, உலகத்துல இருக்கிற எல்லா கிரிக்கெட் சேனலும் இன்க்ளூடிங் நானு, நந்தன் ப்ரோ எல்லாருமே சேர்ந்து சாம்சன் வெளியே உட்காரணும் சொன்னோம். நீங்க மட்டும் தான் உள்ள ஆடுன்னு சொன்னீங்க. தி டே பிளான்ஸ் டு சஞ்சு சாம்சன் தான். அண்ட் ஹிஸ் ஃபேன்ஸ் அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க இன்டர்நெட்ல இன்னைக்கு ஃபுல்லா. நியூஸ்லாந்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்டா, நீங்க புடிச்ச அடிச்சதுல இருந்து சஞ்சு தான் உங்களுக்கு அடிச்சு தருவான், கப்பு அவனாலதான் வாங்க போறேன்னு. ஏடா நமீபியா மேட்ச்ல இருந்து ஒருத்த கதறிட்டு இருக்கேன் நானு. 10,000 திட்டு கமெண்ட்ல எனக்கு. சஞ்சு தூக்கிட்டு வந்துடுற, முட்டை கொடுக்குறேன்ட்டு 10,000 கமெண்ட் பாத்தியா. என் தலைவன் கடைசி பேட்ல பதில் சொல்லிட்டான். சஞ்சு சாம்சன் அவுட் ஆகிற மாதிரியே தெரியல, பயங்கரமா ஆனாரு. பயங்கரமா. சஞ்சு சாம்சன் இன்னைக்கு அவுட் ஆற வாய்ப்பே இல்ல. ஹிட் விக்கெட் இல்ல ஆனாதான் உண்டு, இல்ல ஹெல்மெட்ல அடிக்கடி போட்டுட்டு அப்படி பவுலருக்கும் கிடையாது. இதெல்லாம் எப்படின்னா வாழ்க்கை ஒரு வட்டம். அபிஷேக் சர்மா ஃபெயில் ஆகணும், சஞ்சு சாம்சன் மறுபடியும் உள்ள வரணும். ரிங்கு சிங்குக்கு எங்க அப்பா, ரிங்கு சிங்கோட எங்க அப்பா இறந்துட்டாரு, அவருக்கு வந்து கண்டோலன்ஸ். ரிங்கு சிங் வெளியே போகணும், சஞ்சு சாம்சன் உள்ள வரணும், அவர் அடிக்கணும், ஜெயிக்கணும்னு எங்கேயும் எழுதி இருக்கு. எழுதலாம் இல்ல, நான் சொன்ன ஜோசிக்காரன் மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்த மேட்ச்ல எவனும் கேட்கல. அதை எப்படி அடிச்சா பாத்துக்கலாம், அடிச்சா செஞ்சானா. டோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலி, சம் எக்ஸ்டென்ட் இவரு திலக் வர்மா, இது மாதிரி பிளேயர்ல கரண்ட் ஜெனரேஷன்ல சொல்றேன். இவங்க எல்லாம் ஏன் லெஜெண்டா இருக்காங்கன்னா முக்கியமான மேட்ச் முக்கியமான நேரத்துல என்னைக்குமே அடிப்பாங்க. அதனாலதான் இவங்க எல்லாம் லெஜெண்ட். ஏன் நம்ம ஸ்கை இவ்வளவு ஆடி இருக்கிறாரு, நம்ம ஏன் என்ன லெஜெண்டுக்கு சொல்லல? ஹார்திக் பாண்டியா இவ்வளவு ஆடி இருக்கிறாரு, ஏன் நம்ம இன்னும் லெஜெண்டுக்கு சொல்லலைன்னா இவங்க எல்லாம் குரூசியலான மேட்ச்ல பர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. அதனாலதான் நம்ம நீ ஜெயிச்சுட்ட மாறா, அந்த மாதிரி ஒரு பியூர் இன்னிங்ஸ் சஞ்சு சாம்சன் இருந்து வந்துருச்சு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் vs இந்தியாவோட போஸ்ட் மேட்ச் ரிவ்யூ தான். செம்ம குரூஷியல் மேட்ச், லாஸ்ட் ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. முதல்ல சஞ்சுல இருந்தே ஆரம்பிச்சிருவான். நேத்தே சொன்னேன் இன்னைக்கு சஞ்சு அடிப்பான்னு, சஞ்சு அடிச்சாச்சு. சிவம் தூபி அடிப்பான்னு, அது அடிச்சாச்சு. நான் சொல்றதெல்லாம் நடக்குது. நியூஸ்லாந்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்டா, நீங்க புடிச்ச அடிச்சதுல இருந்து சஞ்சு தான் உங்களுக்கு அடிச்சு தருவான், கப்பு அவனாலதான் வாங்க போறேன்னு. ஏடா நமீபியா மேட்ச்ல இருந்து ஒருத்த கதறிட்டு இருக்கேன் நானு. 10,000 திட்டு கமெண்ட்ல எனக்கு. சஞ்சு தூக்கிட்டு வந்துடுற, முட்டை கொடுக்குறேன்ட்டு 10,000 கமெண்ட் பாத்தியா. என் தலைவன் கடைசி பேட்ல பதில் சொல்லிட்டான். செம்ம மேட்ச் இன்னைக்கு. எனக்கு தெரிஞ்ச வேர்ல்டு கப்லயே நான் வந்து ரொம்ப ஒரு பதட்டமா பார்த்த மேட்ச் இன்னைக்கு தான். நமக்கே அவ்வளவு ப்ரெஷரா இருந்தது இன்னைக்கு. பதட்டமா எதுக்கு பாத்தீங்க? சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிரும். சஞ்சு சாம்சன் நான் அபிஷேக் சர்மா அடிப்பாருன்னு பார்த்தேன். அவரு எனக்கு பேட்லயே ஒரு பட மாட்டேங்குது. எனக்கு அபிஷேக் படல. எனக்கு சரி இவர் அடிச்சு கொடுத்துட்டு நான் எதிர்பார்த்தது அவர்கிட்ட ஒரு 30 ரன் தான் எதிர்பார்த்தேன். சரி வேகமா அடிச்சிட்டாருன்னா ஸ்கோர் கம்மியாயிரும் அப்படி. அவரு அவுட்டு. அடுத்து இஷான் கிஷன் எனக்கு நீ வந்த நேரமே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இவருக்கு இன்னைக்கு அவுட் ஆயிரு சீக்கிரம். அதே மாதிரி அவுட்டு. சரி நம்ம சூர்யா சூர்யா கொஞ்ச நேரம் நல்லா நின்னாரு, ஆனா தேவையில்லாத ஷாட்டுக்கு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. 50 ரன் பார்ட்னர்ஷிப் வந்தது. சூர்யா அந்த இடத்துல அவுட் ஆயிடுச்சுன்னா விக்கெட் விழுந்ததுன்னா ஆமா அதெல்லாம் இருக்கட்டும். பார்ட்னர்ஷிப் நின்னாரு, ரன் அடிக்கல. அதெல்லாம் விடுங்க. சஞ்சு கேட்டான், மேல இருந்த குறையெல்லாம் தீர்த்துட்டாரு. நான் சொன்ன மாதிரி நான் சொன்னது நடந்துக்கும் போது இன்னும் ரொம்ப ஏன்னா செஞ்சுரி அடிக்கல, செஞ்சுரி ஃபைனல் அடிப்பாருன்னு நினைக்கிறேன். சேட்டன் வந்தாலே அடிப்புலியல் தானா? சரி ஓகே. சஞ்சு சாம்சன் வெரி குட் இன்னிங்ஸ், செம்ம இன்னிங்ஸ். அவருக்கு என்னதான் நம்ம பாராட்டு சொன்னாலும் பயங்கரமா அது வந்து சொல்லலாம். நான் என்னோட கேள்வி என்னன்னா, சூரியகுமார் யாதவ் அவர் வந்து பிக்கஸ்ட் சோக்கர் ஆஃப் நாக் அவுட் மேட்சஸ். நான் நம்ம குரூப்ல ஸ்கிரீன்ஷாட் கூட போட்டுருக்கேன் பாரு. ஸ்டாட்டிக்ஸ் நீ சஞ்சு சாம்சனுக்கே எடுத்துட்டு வரலாம். இத்தனை மேட்ச் விளையாடலாம், இந்த மேட்ச் எப்படி ஆட முடியும்? நான் அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. சொல்லு. 2021 2020 வேர்ல்டு கப்ல நியூசிலாந்தோட பாகிஸ்தானோட அடிக்கல. நமீபியா, நெதர்லாண்ட்ஸ், ஸ்காட்லாண்ட புடிச்சு குப்புனாரு. 22 இங்கிலாந்தோட அடிக்கல. அதாவது குரூசியல் மேட்ச். ஸ்டாட்ஸ் சொல்றதுங்கிறது அவரோட ஓவரால் ஆவரேஜ் பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும். ஓவரால் ஸ்ட்ரைக் ரேட்டு எல்லாமே செம்மையா இருக்கும். 2023 பிக்கஸ்ட் சோக்கு சூரியகுமார் அதை பண்ணதான் பயங்கரமான காமெடி. 2024 முக்கியமான மேட்ச்ல அடிக்கல. விராட் கோலியும் அக்சர் பட்டேலும் தான் முக்கியமான மேட்ச்ல அடிச்சாங்க. இன்னைக்கு எனக்கு என்னமோ சூரியகுமார் யாதவ் பயங்கரமா எங்கேயோ வந்து கைவிட போறாரோன்னு தோணுது. நீ சஞ்சு சாம்சன் காப்பாத்திட்டார். சஞ்சு சாம்சன் ஒருத்தர் மட்டும் தான் ஆடினாரு, சப்போர்ட் கூட ஆள் இல்ல.
ஹர்திக் பாண்டியா நான் சொன்னேன், ஹர்திக் பாண்டியா நல்லா பார்த்து போற டீம்ட்டு அடிக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்னைக்கு அடிக்கல. ரொம்ப ரொம்ப சும்மா ஆல்ரெடி அவருக்கு ஒரு கேட்ச் விட்டாங்க. ஜேசன் ஹோல்டர் வந்து கையில விழுந்த கேட்ச் விட்டாரு. அதுக்கப்புறமும் லேசியா எனக்கு என்னமோ திமிர்தனத்துல ஹர்திக் பாண்டியா ஆடுற மாதிரியே இருக்குது. மேட்ச் குரூசியலான மேட்ச். சப்போஸ் சஞ்சு சாம்சன் எங்கேயாவது ஒண்ணு ஒரு மிஸ்டைம் ஷாட் கூட இன்னைக்கு ஆடல. ஒரு எப்பயுமே சஞ்சு சாம்சன் என்ன பண்ணுவாருன்னா 12 பந்து 24 ரன் அடிச்சுட்டு நீட்டா கைக்கு தூக்கி கொடுத்துட்டு போவாரு. இன்னைக்கு அது மாதிரி ஒரு ஷாட் கூட ஆடல. இன்னைக்கு வந்து சன்ரைஸ்ல அபிஷேக் சர்மா ஒரு மாதிரி செஞ்சுரி அடிச்சுட்டு திஸ் இஸ் ஃபார் ஆரஞ்சு ஆர்மின்னு காட்டினார்ல, அது மாதிரி நீங்க பாக்கெட் கீழே எதுவும் எடுத்து வச்சிருந்து காட்டுவார்னு நினைச்சேன். எதுவுமே காட்டல. எதுக்கு இன்னைக்கு வந்து இப்படி ஒரு பியூர் மாஸ் இன்னிங்ஸ் ஆடினாருன்னு சத்தியமா எனக்கு தெரியல. எப்பயுமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் வந்து ஒரு லூஸ் ஷாட் வரும் கிரவுண்ட்லயே தட்டு 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 ஒரு 6 அடிச்சோன்னு ஒரு பால் ஸ்டோக் வைக்கிறாரு. அடப்பாவி நான் அத்தனை நாளா பார்த்த சஞ்சு சாம்சன் இது கிடையவே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிட்டு இருந்தேன். பயங்கரமான இன்னிங்ஸ். சிவம் துபேவும் திலக் வர்மா தான் ஆன குரூசியல் நாக்கு தான் 2 ரன் அப்படியே 10-12 இருந்து குறைச்சு அப்படியே கொண்டு வந்து விட்டு சஞ்சு சாம்சன் கடைசி கிளைமேக்ஸ்ல முடிச்சு விட்டு ஏசுநாதருக்கு வந்து வழி விட்டாரு. பயங்கரமான ஆட்டம் சஞ்சு சாம்சன். நான் தான் பயங்கரமான கிரெடிட் சஞ்சு சாம்சன் பயங்கரமா திட்டினது. நானே சொல்றேன் நல்ல இன்னிங்ஸ் ஆடினாருன்னா நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருக்கிறது. நல்ல இன்னிங்ஸ் இல்லப்பா, நீ ஸ்டாட்டிக்ஸ் கொடுப்பியே. நம்ம சேசிங்ல இப்ப இண்டிவிஜுவல் ஐஎஸ்எஸ் ஸ்கோர்ல 2வது இடத்துல இருக்காரு. இப்ப ரோஹித் சர்மா கிடையாது, விராட் கோலி கிடையாது. ஃபர்ஸ்ட் இடத்துல ரெய்னா இருக்காரு 101. அதுக்கு அடுத்த இடத்துல சஞ்சு சாம்சன் இருக்காரு. இத்தனை வருஷம் T20 கிரிக்கெட்ல. அதே மாதிரி நம்ம 195 சேஸ் பண்ணதே கிடையாது. 173 தான் அதிகபட்ச சேஸ். அதையவே நீங்க மாத்தி எழுதியிருக்காரு. இப்ப என்னன்னா அதான் இந்த சேசிங்ல வீக்கா தான் இருந்திருக்காங்க இந்தியா. நிறைய சேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா சேசிங்ல எல்லா மேட்சஸ்ல ஐசிசி மேட்சஸ்ல வீக்கா இருந்திருக்காங்க. விராட் கோலி அடிக்காதப்ப தோத்த எல்லா மேட்சஸுமே விராட் கோலி அடிக்காதப்ப இன்னுமே அந்த கேப் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நம்ம திலக் வரலாம், சூர்யா இல்ல சஞ்சு யார் வந்தாலுமே ஒரு கேப், சின்ன கேப் இருக்குன்னு நான் இன்னைக்கு ஃபீல் பண்றேன். அதே மாதிரி இன்னைக்கு மேட்ச்ல சஞ்சு ஆடினதுனாலதான் யாருமே நல்லா ஆடலன்னு சொல்ல மாட்டேன். இன்னைக்கு சஞ்சு ஆடினதுனால ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் எல்லாருமே பிளே பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹர்திக் பாண்டியா இடத்துல சிவம் துபே இன்னும் கொஞ்சம் மேல இறங்கி இருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. இருந்தாலும் சிவம் துபே சொல்றேன் அதுதான். நான் ஃபர்ஸ்ட் அவங்க பேட்டிங் பண்ணிட்டு இருக்கப்ப அப்படி நினைச்சேன், ஹர்திக் பாண்டியா படவே இல்லை அப்படின்னு நினைச்சேன் நானு. ஆனா சிவம் துபே வந்து குரூஷியலான 2 4 அந்த 4 அடிக்கலைன்னா மேட்ச் லாஸ்ட் பால் வரைக்கும் கூட போயிருக்கு இந்த மேட்ச். இன்னைக்கு பேட்டிங் ஆர்டரே பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு யாருமே குறை சொன்னா. எனக்கு மேல அபிஷேக்கையும் இஷான் கிஷான் அவுட் ஆனது மாதிரி எனக்கு குறை மாதிரி தெரிஞ்சுது. மற்றபடி நீ சூர்யாவே எடுத்துக்கிட்டனாலும் உங்களுக்கு தேவைப்படுறப்ப அந்த 6 எல்லாம் அடிச்சு கொடுத்து ரன் ரேட் 10-11 மேல எடுத்துட்டே போகல. அதுங்காட்டி எங்க ஒரு 4 ஒன்னா சூர்யா அடிச்சாரு. இல்லைன்னா சூரியகுமார் தான் அடிக்க வேலை அடிச்சது வந்து சஞ்சு சாம்சன் தான் அடிச்சாரு. நீங்க அதை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க வந்து சூரியகுமார் முட்டு கொடுங்க வேணாம்லாம் சொல்லுங்க. முட்டே கொடுக்கல. வந்து முழு பூசணிக்காய் வந்து சோத்துல மறைக்க பாக்குறீங்க. சஞ்சு சாம்சன் வந்து பயங்கரமா ஆடிட்டாரு, பயங்கரமா அடிச்சாரு. அதுக்கு ஒத்துக்கிறேன். சஞ்சு சாம்சன் இல்லைன்னா இன்னைக்கு கண்டிப்பா இந்தியா தோத்துருக்கோம். அப்ப வந்து ஸ்கை வந்து நம்ம எல்லாம் கடிச்சிட்டு இருந்திருப்போம். இன்னைக்கு வந்து குட் பார்ட்னர்ஷிப். நான் அதே தான் சொல்றேன்ல, திலக் வர்மாவும் சிவம் டூவும் அடிச்சது செம்ம. ஆனா ஏன்னா குரூசியலான நேரத்துல கரெக்டான நேரத்துல வந்து 2 பேரும் டெலிவர் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க சூரியகுமார் யாதவ் ஹர்திக் பாண்டியா சொல்றீங்க. அவங்க 2 பேர்த்தோட திலக் வர்மாவுக்கும் நான் சிவம் டூபேவுக்கு தான் அதிக கிரெடிட்ஸ் சொல்லுவேன். அபிஷேக் சர்மா, இஷான் கிஷானு, அப்புறமேட்டு சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா இவங்க 4 பேத்தையுமே நான் சேம் கேஸ்ல தான் வைக்கிறேன். ஏன்னா 4 பேர் ரொம்ப ரொம்ப மோசமான ஷாட் அடிச்சு விட்டானாங்க. நீ இன்னைக்கு மேட்ச் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் எடுத்து பாரு. அதை விட்டுட்டு இன்னும் இவங்க தப்பு பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு புரியுது. நீ என்ன சொல்ற, நீ தோத்துருந்தோம்னா நம்ம இல்ல நீ தோத்துருந்தோம்னா நீ சொல்றது எல்லாமே நமக்கு நீ பெரிய பாயிண்டா தெரிஞ்சிருக்கும். இல்ல நான் சொல்லிடுறேன், என் பாயிண்ட் நான் முடிச்சிடுறேன். நீ நெகட்டிவ் நான் ஏன் சொல்றேன்னா, நீங்க ஸ்ரீலங்கா மாதிரி இயர்லி பீக்க சந்திச்சுட்டு எல்லாமே பாசிட்டிவா இருக்குன்னு போனீங்கன்னா கப் அடிக்க முடியாது. கப் அடிக்கணும்னா ஆல்ரெடி நம்மள போட்டா சவுத் ஆப்பிரிக்கா வெயிட் பண்ணிட்டுக்கிறான். ஆல்ரெடி 22 ஃபைனல்ல தோக்கடிச்ச இங்கிலாந்து வெயிட் பண்ணிட்டுக்கிறான். 19 செமிஃபைனல்ல தோக்கடிச்ச நியூசிலாந்து வெயிட் பண்ணிட்டுக்கிறான். எல்லாருமே பயங்கரமான டீம். உள்ள வர நம்ம வந்து வெஸ்ட் இண்டீஸ்ல பவுலிங் சுத்தமா கிடையாது. நீங்க வந்து இங்கிலாந்து கிட்டயோ இல்ல வந்து நியூசிலாந்து கிட்டயோ இல்ல சவுத் ஆப்பிரிக்கா கிட்டயோ அப்படி மாட்ட முடியாது. நீங்க பவுலிங் செம்மையா வச்சிருக்காங்க.
நீங்க அப்படி சொல்றீங்க, மேட்ச் ரொம்ப டைட்டா போச்சு, கடைசி ஓவர்ல போச்சு. ஒரு இடத்துல கூட இந்தியா வந்து சேசியில விடவே எல்லா ஓவர்லயுமே நீங்க விக்கெட் விழுந்தாலுமே 10 ரன் ரேட்ல இருந்துச்சு. அது கிரெடிட்ஸ் வந்து சஞ்சு சாம்சன் தான் போகும். நான் நீங்க வந்து மத்த பிளேயருக்கு அந்த கிரெடிட்ஸ் கொடுக்கறது வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். சஞ்சு சாம்சன் தான் நீங்க பியூர் டாமினேஷன். சஞ்சு சாம்சன் அததான் சொல்றேன். சஞ்சு சாம்சன் ஆங்கர் ரோல் பண்ணாரு. தேவைங்கிறப்ப அந்த சைடு வந்துட்டு ரன்னு அடிக்க முடியலங்க, புது பேட்ஸ்மேன் ரன்னு வரலங்கிறப்ப டக்குன்னு ஒரு 4 அடிச்சு கொடுத்தாரு. நான் இன்னைக்கு மேட்சை எல்லாருமே தான் எடுத்துட்டு போனதா தான் பாக்குறேன். நீ சூரியகுமார் ஏதோ அடிக்கிற மத்த மேட்ச் எல்லாம் நீ என்ன கணக்குல சொல்ற? 18 ரன் எவ்வளவு குரூஷியல் தெரியுமா அந்த இடத்துல? இப்ப 2 மெயின் விக்கெட் போயிருச்சு அந்த இடத்துல இருந்து. விக்கெட் இப்ப நீ சொல்ற மாதிரி அடிக்க போயிருந்து விக்கெட் போயிருந்தா அடுத்தது சஞ்சு சாம்சன் தான் பிரஷர். அடுத்து அவரும் அடிக்க போயிருக்கணும். ஏன் 50 ரன் பார்ட்னர்ஷிப் நீ வந்துட்டு இது இவரு கேவலமா விளையாண்டுருக்கான்னு சொல்லி எனக்கு புரியவே இல்லை. மேட்ச் சூப்பரா ஆடினாங்க. யாரு 39 ரன் பார்ட்னர்ஷிப் போகல, அப்ப 39 ரன் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் சூப்பரா விளையாண்டாருன்னு சொல்லலாமா? அபிஷேக் சர்மா பவர் பிளேல 10 பால். நான் கேக்குறேன் அதேதான், அதுதான் பதில் சொல்றேன். அபிஷேக் சர்மா அதுக்குதான் பதில் சொல்றேன். பவர் பிளேல 10 பாலுக்கு சூப்பரா 10 பாலுக்கு 10 ரன் பவர் பிளேல எப்படி ஒத்துக்குவேன் சொல்லலாமா? அததான் நான் சூரியகுமார் யாதவ் நான் மறுபடியும் சொல்றேன். நீங்க என்ன சூரியகுமார் யாதவ் அந்த செம்ம பார்ட்னர்ஷிப், பயங்கரமான பார்ட்னர்ஷிப்னு சொன்னா கூட எனக்கு சூரியகுமார் யாதவ் முக்கியமான மேட்சஸ்ல அடிக்காது எனக்கு இன்னமும் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா சூரியகுமார் யாதவ் கிளாசிக் பிளேயர் தான், 360 டிகிரில அடிக்கிற பிளேயர் தான். ஃபைனல்லே போய் கடிக்கும் போது அவர் அடிச்சாகணும். இதே மாதிரி நம்ம வந்து அப்ப வந்து 20 பந்துக்கு 20 ரன் அடிச்சுட்டு அப்பயும் சூரியகுமார் யாதவ் நீங்க நல்லதான் ஆடினாரு, ஆனா இந்தியா தோத்து போச்சுன்னு சொல்லக்கூடாது. நீ ஜெயிச்சுட்டோம் தெரிய மாட்டேங்குது உங்களுக்கு. இல்ல அப்படி இல்ல. இப்போ இன்னைக்கு நான் அபிஷேக் சர்மா நல்லா ஆடலன்னு சொல்றேன். அபிஷேக் சர்மாவும் நல்லா தான் ஆடினாரு. இன்னைக்கு எப்படி பாக்குறேன்னா, இன்னைக்கு சஞ்சு சாம்சனை சுத்தி எல்லாரும் சப்போர்ட் பண்ணி ஆடினாங்க. சஞ்சு கொஞ்சம் ஆங்கர் ரோல் எடுத்து லாஸ்ட் வரைக்கும் ஆடி கொடுத்துட்டாரு. அதனால இன்னைக்கு யாரையுமே குறை சொல்றதுக்கு இல்ல. இன்னைக்கு நம்ம குறையா இன்னைக்கு ஒண்ணு பாக்கணும்னா, அபிஷேக் சர்மா கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. அவர் ரொம்ப டச்சே இல்லாத மாதிரி இருக்கு. ஃபார்ம் அவுட்னு சொல்லல நானு, ஃபீல்டிங்ல நான் வரேன். அதனால இந்த மேட்ச் தான் நான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த இந்தியா பாகிஸ்தான் அந்த விராட் கோலி அஸ்வினி ஜெயிச்சு கொடுப்பாங்க அந்த மேட்ச், அதுக்கப்புறம் இந்த மேட்ச் தான் தெரிஞ்சு ரொம்ப குரூஷியலா பார்த்தேன் நான். ஆனா அபிஷேக் திட்டிட்டு இருந்தேன் வீட்டுல உட்காந்து, ஏன்டா கேட்ச் விட்டே இருக்கு அப்படின்னு திட்டிட்டு இருந்தேன். சூப்பரான குரூஷியல் மேட்ச். நான் தான் சொல்றேன்ல, சஞ்சு சாம்சனை சுத்தி தான் இன்னைக்கு எல்லாருமே பிளே பண்ணாங்க. நான் இவங்க இன்னைக்கு பெஸ்ட் ஒஸ்ட்ல எதுவுமே சொல்ல. அடுத்த மேட்ச் என்ன பண்ணணும்னா, அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சனும் இன்னும் கொஞ்சம் டீப்பா ஆடணும், அவ்வளவுதான் பண்ணணும். மத்தபடி இன்னைக்கு குறைன்னு நம்மளுக்கு எதுவுமே இல்ல. 5 பால் ஸ்பேர்ல முடிச்சிருக்கோம், நம்ம பாசிட்டிவா பாக்கணும், அவ்வளவுதான். இல்ல நீ அபிஷேக் சர்மாவை இப்பயுமே சொல்றேன், குறை சொல்ல மாட்டேன். அவருக்கு இதே 10 பால் வேற நாளா இருந்தா மேட்ச் இன்னும் 30 ரன்னு வந்திருக்கும் நமக்கு. அது ஒரு தான் குறையே தவிர இதுதான் நான் எனக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ணும்போது எதுக்கு இஷான் கிஷானையும் அபிஷேக் சர்மா ஒத்துக்க மாட்டேங்கிறேன் 0-4-2ன்னு சொன்னதுக்கு எனக்கு சொல்ல தெரியல. 2 பேருமே அதிரடி ஆடும்போது ஒரு நின்று சஞ்சு சாம்சன் ஒரு நின்று ஆடுற மாதிரி ஒரு பிளேயர் வேணும்னு சொல்றது எனக்கு சரியா அந்த டைம்ல ஸ்பார்க் ஆகல. அடிக்கவே இல்லை. அதுதான் சொல்றேன். எனக்குமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேன். எனக்கும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல வரேன். இது நான் சொல்றேன், பாயிண்ட் முடிச்சுக்கிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான், இதுல இருந்து கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் அதை தான் சொல்ல வந்தேன். 2மே அடிச்சதுன்னா 10 ஓவர்ல மேட்ச் கையில வந்துருக்கும். 2 பேருமே ஃபெயில் ஆனா அந்த இடத்துல யாருங்கும் போது 3rd 4க்கு போயிருக்கும். அந்த இடத்துல ஓப்பனிங்ல இந்த மாதிரி ஒரு சின்ன பிளேயர் நின்று ஆடி இருந்தா மேட்ச் கடைசி வரையும் போச்சுல்ல, அந்த பாயிண்ட்டை நான் சொல்ல வரேன். அது இல்லாம நம்ம பேட்டிங் பேசிட்டு இருக்கோம், பிரமாதமா பவுலிங் இன்னைக்கு பயங்கர சொதப்பல். நம்ம அதை தாண்டி ஒரு கட்டத்துல நான் ஹர்ஷ்தீப் சிங்கை சொல்லிக்கிட்டே இருக்கேன், இந்த வைடு எதுக்கு தான் அவர் இவ்வளவு பிடிப்போம், நல்ல ஓவர் போட திடீர்னு எதுக்கு அந்த வைட் பவுன்சர்ல வைடு போட்டார். 5 ரன் எனக்கு அங்கிருந்து மாட்டுச்சு. 22 ரன் ஓவர் கொடுத்தாரு. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க, அதை மட்டும் எனக்கு சொல்லுங்க. நான் அதான் சொன்னேனே, நான் போன மேட்ச்லயே திட்டினேனே, பவுலிங் ரொம்ப சுமாரா போடுறாங்க, நம்ம மாத்தணும் சொன்னேன். இன்னைக்கு பவுலிங் அதே மாதிரிதான், ரொம்ப சுமாரா போட்டாங்க பவுலிங். நின்று இருக்கும்போது ரன் எங்கேயுமே அடிச்சாலும் வரலன்னு நாம எப்படி ஒரு மிடில் ஓவர் ஸ்ட்ரக் ஆகி ஒரு 3 ரன் கொடுத்து ஓவர்ல நின்று அந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகி இவர் திடீர்னு வந்து எக்ஸ்ட்ரா ஏதோ ட்ரை பண்றேன்ட்டு வைடு போட்டு ஒரு 5 ரன், அதுல இருந்து வருண் சக்கரவர்த்தியா நல்லா போட்டு இருந்தா வருண் சக்கரவர்த்தியா அடிக்க ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்து அடிக்க ஆரம்பிச்சுதான் ரன் இங்க போய் நின்னுச்சு. நான் அதுதான் சொல்றேன். அதுவும் இல்லாம கடைசி 2 ஓவர் தான் கொடுக்கறதா இருந்தது. கௌதம் கம்பீர் இப்ப பேட்டிங் எல்லாம் விட்டுட்டு இப்ப பவுலிங் வந்துட்டாரு. நீ போடாத, நீ வந்து போடு,
அப்படின்ட்டு குழப்பி விட்டு ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு ஓவர் முன்னாடி இதில் கொடுத்து 3வது ஓவர் ஹர்திக் பாண்டியா அந்த இடத்துல போட்டிருக்கு தேவையில்லை, ஆனால் கொடுத்து அந்த ரன்னு பிடிச்சி பிரின்னு பிடிச்சிட்டாங்க. ஆனால் 4வது கரெக்டான இடத்துல கொடுத்தாங்க. பும்ராக்கு அடுத்த ஓவர் அது சூப்பராக ஒரு விக்கெட் வேறு எடுத்து கொடுத்தாரு. அதே மாதிரி ஹர்தீப் சிங்கை பத்தி 2 பேருமே சொல்றீங்க. ஹர்தீப் சிங் வந்து 19வது ஓவர் செம்மையா போட்டாரு. 20வது ஓவர் வந்து அடிச்சிட்டாங்க, பும்ராவை அடிச்சிட்டாங்க 20வது ஓவர். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி இன்னைக்கும் வெஸ்ட் இண்டீஸ் பிக் பண்ணிட்டாங்க. பிக் பண்ணல, அவங்க ஒரு மொமெண்ட் கிடைக்கல. இப்ப நான் என்ன நினைக்கிறேன், ஹர்தீப் சிங்க்கு நீ சொன்ன மாதிரி கடைசி டெப்த்ல கொடுத்திருந்தா 2 ஓவருமே அடிச்சிருக்க மாட்டாங்க. வருண் சக்கரவர்த்தி ஏன்னா அப்ப விக்கெட் புதுசு, ஹோல்டர் புதுசு, உள்ள வந்து என்ன பண்றது, அந்த டைம்ல வருண் சக்கரவர்த்தி ஒருவேளை விக்கெட் எடுத்திருக்கலாம். நான் அந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றேன். பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றீங்க. நமக்கு சீரிஸ் கன்சர்னா நான் கேக்குறேன். செமி ஃபைனல் போகும்போது வருண் சக்கரவர்த்தி வர சூப்பர் 8ல 3 டீமே பிக் பண்ணிட்டாங்க. அதுக்கு நான் கேக்குறேன், வேற ஏதாவது வருண் இது பண்ணுமா, அப்டேட் பண்ணுமா? அடுத்த மேட்சுக்கு இங்கிலாந்து கூட விளையாடுறோம். இங்கிலாந்து நல்லாவே ஆடுவாங்க. பவுலிங் இந்த பவுலிங்ல வச்சு போனா இங்கிலாந்து 200 அடிச்சிருவாங்கன்னு தோணுது. ஏன்னா இப்போ வருண் சக்கரவர்த்தி கூகுளி நிறைய போடுறாரு, பெருசா மாத்துறது இல்ல, மட்டுமே தான் போறாரு. ஆமா, கூகுளி பெருசா நிறைய அவருதான் போடுறாரு. அவர்கிட்ட வேரியேஷன் சொல்லிட்டு கூகுளியே பிக் பண்ண முடியல அவங்களால. அதுதான் பிரச்சனை. இப்ப நம்ம கூகுளே போடுறான்னு சொல்றோம், நான் அதுலதான் விக்கெட்டு விழுது அவருக்கு. அதனால அதுவே ட்ரை பண்றாரு. நம்ம இன்னொன்னு சொல்றேன், நீ செமிஃபைனல் இங்கிலாந்து கூட விளையாடுறதுலாம் நான் பெரிய விஷயமாவே எடுத்துக்க முடியும். அவங்களே தடி மாதிரி தான் வந்திருக்காங்க. அதுவும் இல்லாம அவங்க 2 கிரவுண்ட் மாறிட்டாங்க. இங்க இருந்து ஸ்ரீலங்கா போயிட்டு ஸ்ரீலங்கால இருந்து திரும்பி இந்தியா வராங்க. பயங்கர டிராவல் இருக்கு அவங்களுக்கு. மும்பைல விளையாண்டுட்டு இருந்தாங்கல்ல, அதனால சொல்றேன். மும்பைல இருந்து ஆல்ரெடி மேட்ச் விளையாண்டுருக்காங்க. மும்பைல மறந்துட கூடாது, கடைசி மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் வந்து 255 ரன் அடிச்சாங்க. பேட்டிங் ட்ராக் இருந்துச்சுன்னா இங்கிலாந்துக்கு இருக்கிற பேட்டிங் லைனப்புக்கு மாட்டிக்கிச்சுன்னா, இதுல இப்படி சொன்னா வேணா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீ மும்பைல விளையாடதான் 2 மேட்ச் தான் விளையாட, நம்ம ஆளுங்க பாதி பேர் மும்பை பிளேயர்ஸ் தான், பாதி பேருக்கு அங்க என்ன பண்ணுவாங்கன்னே தெரியும். நான் அதனால எனக்கு இங்கிலாந்து அடிக்க நமக்கு ஒரே ஒரு தலைவலி, சவுத் ஆப்பிரிக்கா மட்டும்தான். நியூசிலாந்து வந்து சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சால் நமக்கு செமிஃபைனல் நியூசிலாந்து வந்தா ஈஸி மேட்ச். ஆனா சவுத் ஆப்பிரிக்கா வந்தா இதை விட நம்ம 100 மடங்கு இது போடுற மாதிரி இருக்கும். சவுத் ஆப்பிரிக்கா லீக் மேட்ச்ல தோத்ததுக்கு, சூப்பர் 8ல தோத்ததுக்கு வந்து ஃபைனல்ல சவுத் ஆப்பிரிக்கா தான் ஃபைனல் வரும். அது வந்து டாப் சைடு இல்ல. இன்னைக்கு மேட்ச் கூட பார்த்தா கூட ஜிம்பாவே உள்ள வர மாதிரி இருக்குது. எங்க விட்டாலும் அடிக்கிறானுங்க அவனுங்க. பிரேவிஸ் எல்லாம் லோ 3 போடாலுமே அடிக்கிறானுங்களா? அதுதான் எனக்கு பி டீம் தான் இருந்தாங்க. எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு ரெஸ்ட் கொடுத்துட்டு கியூனமப்பாக்கா, ஆண்ட்ரிக் நார்க்கியா, ஜார்ஜில் தேவானாங்க, அவனுங்களும் விக்கெட் எடுக்கிறானுங்க. நான் சொன்னேன் நாட்ரிச்ச குடிச்சாங்க, நார்க்கியை கொண்டு வந்து ஒரு பால் ஏமாத்துவாங்கன்னு சொன்னா ரப்படா ஆடியே தருவாங்க. அப்படிலாம் அவங்க போட்டு ஒரு காமெடி பண்ணுவாங்கன்னு நினைச்சேன், பண்ணாங்க. ஜிம்பாவே பாவானா நல்லா விளையாண்ட டீம். ஸ்ரீலங்காவிலே ஹர்திக் பாண்டியா வந்து நான் உங்ககிட்ட வேர்ல்டு கப் முன்னாடியில இருந்து சொல்லிட்டுக்கிறேன், ஹர்திக் பாண்டியா வந்து நம்ம சுத்து பவுலரா போறோம். இன்னைக்கு 4 ஓவர் 47 ரன் அடிச்சிட்டாங்க பயங்கரமா. இது வந்து எனக்கு, நான் குல்தீப் ஆடுவேன், 5 பியூர் பவுலரோட போவேன் அப்படிங்கிற மாதிரி நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஹர்திக் பாண்டியாவை 5வது பவுலரா வச்சுட்டு போறது வந்து, நீங்க ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்டெப்ஸ் கடைசி ஒரு பிடிச்சி குப்பினாரு. அது மாதிரி ஒரு குரூசியலான சுச்சுவேஷன் வரும்போது ஹர்திக் பாண்டியாவோட ஓவர் எவ்வளவு நம்ப முடியும் நம்மளால? இல்ல, நான் இன்னுமே ஹர்திக் பாண்டியா ஓவர் நம்புவேன். இன்னைக்கு விளையாண்ட கிரவுண்ட் ரொம்ப புட்டி கிரவுண்டு. நீ கேமரா ஆங்கிள் திருப்புனாவே பவுண்டரி லைன் தான். நீ பவுலர்ல இருந்து இப்படி திருப்புனாவே பவுண்டரி லைன் தான். அங்கேதான் சஞ்சு சாம்சன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 சிங்கிள் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே ஆங்கிள் தான் அடிச்சாரு. ஆனா கிரவுண்ட் நீ ரொம்ப அப்படி காமிச்சாங்க. ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு முடிச்சு சூப்பரா முடிச்சாங்க. நீ சொல்ற மாதிரி பின்னாடி கொடுத்தாலும் ஸ்டம்ப்ஸ் அடிச்ச மாதிரி அடிச்சு போடுவாரு. இந்த மாதிரி 4வது ஓவர் 12 ஒரு 13வது ஓவருக்குள்ளே ஒரு 4 ஓவர் முடிச்சிட்டாங்கன்னா சூப்பரா இருக்கும். ஹர்திக் பாண்டியா இன்னும் கொஞ்சம் பிக்கர் சைடா, கிரவுண்டு ஒரு சைடு பெருசா இருக்கிற கிரவுண்ட்ல இருக்கு. இன்னுமே மும்பைலாம் அவர் நல்லாவே போடுவாரு. எனக்கு இன்னுமே வேற வழி இல்லையே. இன்னைக்கு பேட்டிங் கடைசி வரையும் இருந்தனால தானே உனக்கு இந்த ஸ்கோரை உன்னால சேஸ் பண்ண முடிஞ்சது. ஒருவேளை நீ 5 பவுலர் எடுத்துட்டு போயிருந்தா யார் உட்கார வைப்ப இந்த ஸ்குவாட்ல? யார் உட்கார வச்சிருப்ப சொல்லு? அது இல்லாம நீங்க ஹர்திக் வந்து நிறைய கஷ்டம் இல்ல நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கவே முடியாது. 8 பேரோட போயே ஆகணும். இப்ப ஹர்திக் பாத்தீங்கன்னா, ஹர்திக் வந்து பவர் பிளேல முடிச்சிடணும். 2 ஓவர் முடிச்சுட்டு இன்னைக்கு பண்ண மாதிரிதான் பண்ணும். அவர் டெத் ஓவர்ஸ் போடக்கூடாது. டெத் ஓவர்ஸ் அது வேற. நீங்க அந்த இதுல போன வருஷம் வேர்ல்டு கப் விளையாண்டது வேற, இது வேற. டெத் ஓவர்ஸ்ல வச்சீங்கன்னா அடி வாங்குவாரு. ஏன்னா அவர் நிறைய ஷார்ட் பிச்சஸ் போடுறாரு, அரைக்குழி பால் போடுவாரு, அடிச்சு போடுவாங்க. அதனால இன்னைக்கு பண்ண மாதிரிதான் பண்ணும்.
நம்ம இந்தியா பத்தியே பேசிட்டு இருக்கோம். நீங்க வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு நீங்க வந்து அவங்களுக்கு பேட் லக்குன்னு தான் சொல்லுவோம். எந்த தப்புமே பண்ணல. 2 பேட் லக்கு. டாஸ் தோத்தாங்க, அது பெரிய விஷயம். 2வது விஷயம் டியூ இருந்தது இன்னைக்கு. அது 2 தான் இன்னைக்கு அவங்க மேட்சே மாத்தி கொடுத்துச்சு. இல்ல வெஸ்ட் இண்டீஸ் தான் இன்னைக்கு அடிச்சு சொல்ற வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிருக்கோம் இன்னைக்கு. வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு என்ன தப்பு பண்ணாங்கன்னா, நான் என்ன சொல்றேன்னா, ஓப்பனிங்லாம் சூப்பராக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு மிடில் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு 3 ஓவர் ஷூர் ஷாட்டாக 220 இருந்தது. இவங்க விக்கெட்ஸ் பாரு 4 விக்கெட் தான் போயிருந்தது. அவங்க ட்ரையே பண்ணல. 220க்கு வாய்ப்பு இருந்தா அவங்க ட்ரையே பண்ணல. ஏன்னா 4 விக்கெட் இப்போ நம்ம இதில் விக்கெட் கையில் வச்சிருந்தனால தான் போயிட்டு இருந்தோம். மிடில் ஓவர் தங்கிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு 15வது ஓவர் வரையுமே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த டைம்ல தான் ஹர்ஷ்தீப் சிங் ஓவர் வந்து 22 ரன் போச்சு. இல்லைன்னு இந்த ஸ்கோர் கிடையாது. அதுதான் வெஸ்ட் இண்டீஸ் பண்ண தப்பு. வந்து ஒரு ஓவர் மேட்சே மாத்தி விட்டு போயிட்டாங்க. 2 விக்கெட் அந்த ஓவர் தான் மேட்சே மாறிச்சு. நான் இன்னொன்னு சொல்றேன், வெஸ்ட் இண்டீஸ் தான் அட்வான்டேஜ். இந்தியா வந்து தப்பான டிசிஷன் தான் எடுத்தாங்க. பவுலிங் போடுறேன். இந்தியா ஒரு இந்த பிட்ச்ல நல்ல பேட்டிங் பிட்ச்ல ஒரு 220 அடிச்சுன்னா நீங்க பாருங்க. வித் சஞ்சு சாம்சன் வித்தவுட் சஞ்சு சாம்சன் கதையே வேற. சஞ்சு சாம்சன்ல இங்க யாரு 150 ஸ்ட்ரைக் ரேட்ல கூட இல்ல. திலக் வர்மாவையும் நம்ம சிவம் டுபேவையும் தவிர ரொம்ப கந்தலாயும் இருக்கும். ரொம்ப ஸ்லோ. சாய் கோகுலா ரொம்ப ஸ்லோவாயினாரு, மட்டமானாரு. நாம பாருங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே சஞ்சு சாம்சன் சரி விக்கெட் போனாலும் சரி 10 ரன் ரேட்லயே போனோம். அவங்க இங்க பவர் பிள்ளை 6 ஆடிட்டு 8 ஆடிட்டு கடைசியில அடிச்சுக்கலாம்னா நீங்க 20 ஒரு 8 ஓவர் போட்டா போதும், அடுத்த ஓவர்ல விக்கெட் விழுந்துரும். நம்ம ஸ்கைலியுமே ஒரு இடத்துல தப்பு பண்ணாரு. பும்ராக்கு வந்து 3 ஓவர் இருந்துச்சு. இவரு சாய்கோப் அவுட் ஆனோன்னு ஹெட்மேருக்கு ஒரு ஓவர் அப்பயே கொடுத்துருக்கலாம். ஹெட்மேர் பேட்டிங் ஆடும் போது வந்து பும்ராக்கு ஒரு ஓவர் கொடுத்துருந்துருக்கலாம். பும்ராக்கு ஒரு ஓவர் கொடுக்காம வருண் சக்கரவர்த்தி அந்த ஓவர் கொடுத்து வருண் சக்கரவர்த்தி அந்த ஓவர் பொழந்து விட்டாங்க. 2 போயிடுச்சு, பயங்கரமா அடி பொழந்து விட்டாங்க. அதுக்கப்புறம் பும்ரா எடுத்து வந்ததுக்கு அதுக்கு பலனே இல்லை. அந்த ஓவர்ல 25 ரன் போனது இப்ப பலனே இல்லாம போயிருச்சு. நம்ம முன்னாடியே ஒரு 160 170 சூக்கி இருக்கணும். நல்ல பவுலிங் யூனிட்டா தான் இந்த ரன்னை டிஃபெண்ட் பண்ணிருப்பாங்க. நல்ல பவுலிங் யூனிட்னு இல்ல, இதே டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஏமாந்துட்டாங்களே தவிர இது நமக்கு பயங்கர கஷ்டமா இருந்தது. ஒன்னும் ஈஸியாலாம் வின் பண்ணல. தலைகெல்லாம் நின்று தண்ணி குடிச்சுதான் வின் பண்ணியிருக்கோம். சும்மாலாம் யாரும் தூக்கி கொடுத்துடல. நம்ம ஈஸி எப்பயுமே அடிப்போமே. 200 அசால்ட்டா இந்த ஓவர்ல கடைசியா 7 ரன் அடிக்கிற வரைக்குமே இந்த பிரஷர் இருந்தது. இல்ல எனக்கு தெரிஞ்சு நீங்க ரொம்ப டஃப்பான மேட்ச் சொல்றீங்க. எனக்கு இந்த மேட்ச் சேசிங் பண்ணிடுவாங்களான்னு தான் தோணுச்சு. ஏன்னா நம்ம 10 ரன் ரேட்ல இருந்து கீழே போகவே இல்லை. ஆனா விக்கெட் ஆனா விழுந்துகிட்டே இருந்த ஒரு சைடு கையில அக்ஷர் பட்டேல வரல. அக்ஷர் பட்டேல் அந்த நம்பிக்கை ஒண்ணுதான் இருந்துகிட்டே இருந்தது. ஓகே, இன்னும் விக்கெட் பின்னாடி இருக்குன்னு அந்த நம்பிக்கையில தான் ரன்னுமே அடிச்சாங்கன்னு சொல்றேன். இன்னைக்கு ஆடினதை பார்த்தா சஞ்சு சாம்சன் அவுட் ஆகிற மாதிரியே தெரியல. பயங்கரமா ஆடினாரு. சஞ்சு சாம்சன் இன்னைக்கு அவுட் ஆகிற வாய்ப்பே இல்லை. ஹிட் விக்கெட் இல்ல ஆனாதான் உண்டு. இல்ல ஹெல்மெட்ல அடிக்கடி போட்டுட்டு அப்படி பவுலருக்கும் கிடையாது. இன்னைக்கு ஸ்பின்னர் வெஸ்ட் இண்டீஸ் ஸ்பின்னர் நல்லா போட்டேன். ஏன் சாய் பாபு வந்து 3 பேர்த்தையும் அதே மாதிரி இவரு சேஸ வந்து இன்னைக்கு எடுத்துட்டு வந்ததே லெப்ட் ஹேண்டர்ஸ்க்கு அகைன்ஸ்டா. எனக்கு தெரிஞ்சு அகில் ஹுசைன் கூட சேஸ் பவர் பிளேல இன்னும் ஒரு ஓவர் சேர்த்து போட்டிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சான்ஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கும்னு தோணுது எனக்கு. அதெல்லாம் தப்பு பண்ணிட்டாங்க, நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. அது இல்லாம நம்ம சாய் பாபு பண்ண இன்னொரு தப்பு என்னன்னா, சஞ்சு சாம்சன் வந்து பாஸ்ட் செம்மையா ஆடுவாரு. ஸ்பின்னுக்கு ரொம்ப கேஸ் அவரு. ஏன் இன்னும் ஒரு ஓவர் அடிச்சாரு. அகில் ஹுசைனுக்கு இன்னும் ஒரு ஓவர் கொடுத்து பார்த்திருக்கலாம். இல்ல மோட்டிக்கு இன்னொரு ஓவர் கொடுத்து பார்த்திருக்கலாம். எதையுமே பண்ணா பாஸ்ட் கொண்டாடுற அவர் தூக்கி அடிக்கிறதுக்கு சஞ்சு சாம்சன் ரெடியாவே எல்லாம் தரையோட ஆடிட்டு போயிட்டே இருந்தாரு. சூரா அடிச்சாரு. சஞ்சு சாம்சன் பார்க்கவே நீங்க நல்லா இருந்து ஒரு 6 அடிச்சாருன்னா ஒரு சிங்கிள். என்ன நீங்க ரன் ரேட் 12 11 தாண்டி போயிட்டு நான் சிங்கிள் தான் எடுப்பேன் அப்படின்னு பார்க்கவே நல்லா இருந்தது. சஞ்சு சாம்சன் இப்படி ஆடி நான் பார்த்ததே கிடையாது. நான் பார்த்திருக்கேன். அது அண்டர் 19ல இப்படிதான் விளையாடுவாரு. ஆனா அவர் என்ன பண்ணுவாரு, திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 ரன் ஷூரா அடிப்பாரு. ஒரு ஓவர் திடீர்னு 2 தேவைங்கிறப்ப 6 வெளியே தள்ளுவாரு. ஆனா எங்க இந்த கேம் எங்க இவ்வளவு நாள் ஒளிச்சு வச்சிருந்தாரு. 5 மேட்ச் சும்மா கிடந்தது. அதுல ஒரு மேட்ச் இப்படி ஆடி கொடுத்துருந்தீங்கன்னா நீ தானே வருஷம் ஃபுல்லா ஆடி இருப்ப. இதெல்லாம் எப்படின்னா வாழ்க்கை ஒரு வட்டம். அபிஷேக் சர்மா ஃபெயில் ஆகணும், சஞ்சு சாம்சன் மறுபடியும் உள்ள வரணும். ரிங்கு சிங்குக்கு எங்க அப்பா ரிங்கு சிங்கோட எங்க அப்பா இறந்துட்டாரு. அவருக்கு வந்து கண்டோலன்ஸ். ரிங்கு சிங் வெளியே போகணும், சஞ்சு சாம்சன் உள்ள வரணும், அவர் அடிக்கணும், ஜெயிக்கணும்னு எங்கேயும் எழுதி இருக்கு. எழுதலாம் இல்ல, நான் சொன்ன ஜோசிக்கார மாதிரி படிச்சுக்கிட்டு இருந்த மேட்ச்ல எவனும் கேட்கல. அதை எப்படி அடிச்சா பாத்துக்கலாம், அடிச்சா செஞ்சானா
எழுதி வச்சுக்க. எனக்கு இன்னுமே ஒண்ணு உறுத்துது என்னன்னா, அது என்னது அதிக T20 ரெக்கார்ட்ல வந்துட்டு இந்த பாகிஸ்தான் பிளேயர் ஃபர்கான் 312 ரன். பாருங்க எனக்கு என்னமோ சஞ்சு சஞ்சு சாம்சன் பீட் பண்ண போறான். செமி ஃபைனல்லயே அடிச்சு எனக்கு இதே மாதிரி ஆடினாருன்னா அவர் அவுட் பண்ணவே முடியாது. இதே செஞ்சுரி இருக்கிறப்ப செஞ்சுரி கண்டிப்பா இருக்கு. 2 மேட்ச்ல ஒரு செஞ்சுரி இருக்கு. நாம இன்னும் அவர்கிட்ட வந்து கண்டினியூஸா இந்த மாதிரி ஆட மாட்டேங்கிறாருன்னு பார்க்கலாம். எனக்கு என்னமோ தோணுது செமி ஃபைனல் கோட்டை வந்துருச்சு, இதுக்கு மேல அடிக்க மாட்டேன். இல்ல இத்தனை கான்பிடன்ட் கிடையாது. போன மேட்ச் கிளவுஸை கொடுத்து நீ ஆடுறான்னு சொன்ன உடனே அவருக்கு எங்க இருந்து அந்த கான்பிடன்ட் வந்ததுன்னு தெரியல. அவ்வளவுதான் இந்த வேர்ல்டு கப் ஃபுல்லா நம்ம ஆட போறோம்னு போன மேட்ச்ல தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்ல இன்னமேட்டு என்ன விட்டு அந்த டீம் இல்லன்னு ஒரு மனசுல தோணிடுச்சாட்டு இருக்கு. இதுல இருந்து ஃபார்முக்கு அதே மாதிரி இன்னொன்னு இன்னைக்கு அட்ரஸ் பண்ணி ஆகணும். சரியான கான்சியஸ்ல ஆடினாரு இன்னைக்கு சஞ்சு சாம்சன். அவர் இன்னிங்ஸ் பார்த்தா ஒரு பதட்டமாவே இருந்தாரு, அவுட் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு பதட்டத்திலே கரெக்டா ஆடி முடிச்சிட்டாரு இன்னைக்கு. அது இன்னைக்கு செம இன்னிங்ஸ். சஞ்சு பத்தி பேசிட்டோம். நான் இன்னொரு பெரிய மிஸ்டேக்கா இந்த இந்தியா டீம் பண்ணது பாக்குறேன்னா, அக்ஷர் பட்டேல ஒரு மேட்ச் உட்கார வச்சு அவரோட ஃபுல் ரிதமே உடஞ்சு போச்சுன்னு நான் பாக்குறேன். 2 மேட்சுமே பெருசா பர்ஃபார்ம் பண்ணவே இல்லை, ஒண்ணுமே பண்ணல. பேட்டிங்கும் தர மாட்டாங்கறாங்க. பெரிய தப்பு. அவர் பினிஷரே நான் என்ன நினைச்சேன், மேல இவரு அவுட் திலக் வர்மா அவுட் ஆன வாட்டி நான் இவரு அக்ஷர் பட்டேல் இறக்கி விட்டு ஒரு 2 6 அடின்னு சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்தேன். அதுவும் பண்ணல. அக்ஷர் பட்டேல் என்ன ஒரு இதே முடிச்சு விடலானே பிளான் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல அவருக்கு. இல்ல அந்த ஒரு மேட்சுக்காக, அந்த ஒரு மேட்ச்க்கு அப்புறம் அடுத்த 2 மேட்ச்லயுமே எங்க போடுறதுன்னு தெரியல, ஷார்ட் பிச்சா போட்டுட்டு இருக்காரு, பெருசா விக்கெட்டும் வரல, அவரோட ரிதமே முழுசா உடைச்சு போச்சு. இப்ப அடுத்த 2 மேட்ச் முக்கியமான மேட்ச், அவரு கீ பிளேயரு, அவரை தான் மெயின் ஸ்பின்னரா வரும்க்கு அப்புறம் ஆடிட்டு இருக்கோம். இது வந்து பெரிய பிளாவா இருக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. அவரும் ஃபார்ம் கண்டுபிடிச்சு திருப்பி வந்தாங்க. இல்ல அவருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு பிளேயர் அடிக்கும்போது ஒரு இன்ஸ்பயர் எடுத்துக்குவாங்க. இன்னைக்கு ஒரு டீமோட ஸ்பிரிட்டே திருப்பி வந்துருச்சு. இது இனிமேட்லாம் வந்துட்டு ஃபெயில் ஆக மாட்டாங்க. இது எப்படி சொல்ல, ஒரு பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாத பிளேயர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது, அல்லது இந்த மாதிரி ஒரு செமி ஃபைனலுக்குள்ள போராடி உள்ள போகும்போது ஒரு டீமுக்குள்ள நல்ல ஒரு வெறி வரும். அதுல எல்லாருமே ஃபார்முக்கு வந்துருவாங்க. அந்த மாதிரி அக்ஷர் பட்டேல் ஒண்ணுமே சொதப்புற பிளேயர் கிடையாது. ஒரு இது பிடிக்கிறதுக்கு தான். அது அடுத்த மேட்ச்ல அவர் பிடிச்சி வந்துருவாரு. என்ன திரும்பி செமி ஃபைனல்ல காமெடி பண்றேன்னு பேர்ல வாஷிங்டன் எடுத்துட்டு உள்ள வரேன், அந்த மாதிரி எது காமெடி பண்ணாம இருந்தாங்கன்னாவே போதும். கேட்சு சின்ன குழந்தைய கூப்பிட்டா கூட பிடிப்பாங்களாட்டு. ஏன்டா ஹார்ட் பீட் ஏத்துறான், அவனே பொழக்கிறான். ஒரு கேட்ச் பிடிக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு? திலக் வர்மா கேட்ச் பிடிச்சிருந்தா ஒரு 20 ரன் என்ன கம்மியா இருக்கும். 10 ரன்ல இருக்கும்போது கேட்ச் விட்டாங்க. ஈஸி கேட்ச். திலக் வர்மா பவுண்டரி லைன் எங்கேயோ இருக்கு, இங்க தாவி பிடிச்சிட்டு இருக்காரு. அபிஷேக் சர்மா கையில வந்த கேட்ச் விட்டாங்க பாருங்க. இப்பயும் சொல்றேன், இந்த மேட்ச் மட்டும் இல்ல, நம்ம டோர்னமெண்ட் கேட்ச் எஃபிஷியன்சி 65% தான். அது இன்னைக்கு கம்மியா இருக்கும். இன்னும் 22 கேட்ச் இந்த டோர்னமெண்ட்ல மட்டும் 22 கேட்ச் இந்தியா விட்டுருக்காங்க. இல்ல நம்ம சொல்றோம், இது வரைக்கும் T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சது எல்லா மேட்ச்லயுமே கேட்ச் பிடிச்சி மட்டும்தான் மேட்ச் வின் பண்ணோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் தோனி அடிக்கும் போது ஸ்ரீசாந்த் பிடிச்சது, அடுத்தது சூரியகுமார் பிடிச்சது. இப்ப இந்த சீசன்ல இப்படி கேட்ச் பிடிச்சிங்கன்னா சத்தியமா ஜெயிக்க மாட்டோம். கேட்சுங்கிறது ரொம்ப முக்கியம். அது எப்படி எங்க சரி பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்ப இருக்கிற 2020 ஃபார்மேட்ல நல்ல ஃபீல்டரா அது இருந்தே ஆகணும். நீங்க மோசமான டீம்ல சிவம் துபே, அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, இது மாதிரி ஒரு 4-5 ஃபீல்டரு மோசமான ஃபீல்டராவே இருக்காங்க. எல்லாத்தையுமே ஒழிக்க வேண்டியதா இருக்கு. ஒரு கைவிட்ட நீர்ல அக்ஷர் பட்டேல், சூரியகுமார் யாதவ், ஹார்திக் பாண்டியா, அவ்வளவுதான். இப்படி விரல விட்ட நீர்ல நல்ல ஃபீல்டருங்க அப்படிதான் இருக்காங்க. நம்ம மீதி எல்லாத்தையும் ஒளி வச்சு சப்ஸ்டியூட்டா அடிக்கடி ரிங்கு சிங்கத்தை உள்ள கொண்டு வர வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கு. ஆமா, இந்த ஃபீல்டிங் வந்து பெரிய பிரச்சனையாவே இருக்கு. இப்ப நம்ம நியூசிலாந்து மேட்சஸ் எல்லாம் பார்த்தோம்னா அவங்க அடிக்கிறதே 170 அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபீல்டிங்ல ஒரு 15 ரன் 20 ரன் தடுத்துருவாங்க பயங்கரமா எங்க இருந்தாவது. இப்போ அந்த இதே இல்லைன்னா நம்ம ஈஸி பவுண்டரிஸ் கொடுத்துறோம், கைக்கு வர கேட்ச் விட்டுட்டு. இந்த மேட்ச் மட்டும் இல்லை, எல்லா மேட்சும் அதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன பண்றது இல்ல. இன்னைக்கு இவனுங்க வெஸ்ட் இண்டீஸ் கேட்ச் விட்டானா நான் டியூன்னு ஒத்துக்குவேன். அது போல்டரே விட்டாரு இன்னைக்கு கேட்ச். ஆனா நம்ம கேட்ச் விடுறதெல்லாம் நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்படி விட்டும் அதுக்கப்புறம் அவர் ஒண்ணும் பண்ணல. 2 கோல் இல்ல. இது நம்ம திலக் வர்மா கேட்ச் ஹெட்மேர் பிடிச்சா இருப்பாருங்க. அந்த கேட்ச் விட்டு 4 போயிருந்தா மேட்ச் அங்கேயே முடிச்சிருப்பாரு. இன்னும் அடுத்த பால் அடிக்க தான் போயிருப்பாரு. 6-4 மேட்ச் அங்கேயே முடிச்சிடும். ஆனா கேட்ச்ங்கிறது எவ்வளவு முக்கியம். நம்ம டீம் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. நம்ம திலக் வர்மாவை பத்தி ரொம்ப கம்மியா பேசிட்டு வரோம். மேட்சோட இம்பார்ட்டன்ட் நாக்கு, அதாவது இம்பாக்ட்ஃபுல் நாக்குனா வந்து திலக் வர்மாவோட நாக்கு தான். மேட்ச் இப்படியும் போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு.
அப்படியே ஒரு அடியா இந்தியா பக்கம் கொண்டு வந்து விட்ட திலக் வர்மாவோட தான். ஹெட்மேயர் பயங்கரமா ஃபீல்டிங் பண்ணாரு. திரும்புற செம்ம பக்கம்லாம் ஹெட்மேயர் தான். மேட்ச் இன்னைக்கு. அதாவது சிவம் டுபே வந்து குரூசியலா ஆடிட்டே இருக்கிறாரு எல்லா ஆட்டமும். வர வர எனக்கு நான் நல்ல பிளேயரா இல்ல மாறிட்டாரு. ஃபாஸ்ட் பவுலர் போட்டா இவரு அடிக்க மாட்டாருன்னு நினைச்சேன். அதெல்லாம் தொடச்சு எஞ்சிட்டாரு. போட்டு சூப்பரா உனக்கு என்ன 4 வேணுமா அடிக்கிறல்ல 4 வேணுமா அதான் இந்த பக்கம் ஒண்ணு வச்சுக்கோ. நார்மலா அடிக்கல. ம். அதான் நார்மலா அடிக்கல, சரியா கேப்ப பார்த்து குரூஷியலா அடிச்சிருக்காரு. இல்ல கேப்ப பார்த்து அடிச்சாரு 2 பால். எனக்கு என்னன்னா டீம் செட்டான பிளேயர் மட்டும் தான் இந்த ஷார்ட் அடி உள்ளேயே ஒரு 20 ஓவர் ஆடிட்டு தான் வராட்டு இருக்கு. வந்தோடனே 4 அடிக்கிறாரு. ஒன்னு இங்க கட்டி வைக்கிறாரு. ஏன் நின்றுட்டு இருக்கவனாலே ஏக்கர் பால் அடிக்க முடியலப்பா. நீ யாரா எப்படி அங்க வந்து அடிச்சு அதுவும் உனக்கு இந்த மாதிரி ஃபாஸ்ட் பால்லாம் ஆட மாட்டேன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. பையன் வேற லெவல் ஆயிட்டான். எனக்கு பார்க்கும்போது இன்னைக்கு மஞ்ச சொக்கெல்லாம் நல்லா விளையாடுது. ஒரு கப்பு எங்களுக்கு தான் போல. அதே மாதிரி இன்னொரு தப்பு அதை அந்த அவாய்ட் பண்ணிட்டு நான் இந்த பாயிண்ட்டுக்கு வரேன். இன்னொரு தப்பு இன்னைக்கு சமார் ஜோசப் அந்த சிவம் துபே பவுண்டரி அடிச்ச வரலாம். சமார் ஜோசப் யார்கர் போறேன்னு சொல்லிட்டு எல்லாம் லோ ஃபுல் டாஸ் எல்லாமே ஒரு 3 பால் 2 தான் யார்கர் போட்டாரு. அந்த ஹர்திக் அவுட் ஆனது அது ஹர்திக் அவுட் ஆனதுமே யார்கர் ட்ரை பண்ணி லோ ஃபுல் டாஸ் ஆயிடுச்சு. அந்த பாலுக்கே போனா எப்படி அதுதான் அந்த லோ ஃபுல் டாஸாவே யார்கர் போட போய் லோ ஃபுல் டாஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. அதுவுமே பெரிய தப்பு. நான் சமார் ஜோசப் வந்து ஹர்திக் விக்கெட் போனோடனே பயந்துட்டேன், சரி மேட்ச் எங்கேயே விட்டுருவாங்களோ அப்படின்னு. ஆனா சிவம் துபே வந்து காப்பாத்தி கொடுத்துட்டாரு. அதே மாதிரி நம்ம இந்தியா பத்தி எல்லாம் பேசணும். எனக்கு வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தா செம பாவமா இருக்கு. நம்ம கூட வராம வேற யாரு கூட வந்து செமிஃபைனல் இது வந்ததுங்கன்னா ஒரு சந்தோஷமா இருக்கும். 2.5 நல்லா விளையாண்டு இருக்காங்க. 2.5 ரேட்டிங் கொடுத்திருக்கேன். சும்மா 2.5 பேட்டில கொடுத்தாரு. 2016 ஜெயிச்சிருக்கிறாரு. ஆனா அந்த டைம்ல இந்த பவுலிங் பிராவோ சம்ரன் ஜோசப் எப்படா ஸ்லோ பால் போடுவான்னு எதிரி மாட்டிருப்பாங்க 2 பேரும். மட்டும் அந்த ஸ்லோ பால் மட்டும் ஒரு கையில இருந்து வரவே இல்லை. தூக்கி காலுக்குள்ளே வைடா சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல பவுலிங் ரொம்ப வீக்கா இருக்கு. அவங்க வந்து சூப்பர் 4 போனாலுமே ரொம்ப அடி பயங்கரமா அடி வாங்கிட்டு வந்தாங்க. சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட 15 ஓவர்ல 180 ரன் சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சு அனுப்பி விட்டாங்க. நாம கூட 190 ரன் வந்து கடைசி ஓவர்ல போனோம். அவனுக்கு 15 ஓவர்ல அடிச்சு துரத்தி விட்டானுங்க. அது மாதிரிதான் பவுலிங் அட்டாக் இருக்கு. இப்ப இருக்கிற டாப் 4 தான் கரெக்ட். இந்தியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து நல்லா இருக்கு. பிரபுராஜனுக்கு ஒரு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். நாம சீக்கி சிக்கா, அஸ்வின், பீடாக்கு, உலகத்துல இருக்கிற எல்லா கிரிக்கெட் சேனலும் இன்க்ளூடிங் நானு, நந்தன் ப்ரோ எல்லாருமே சேர்ந்து சாம்சன் வெளியே உட்காரணும் சொன்னோம். நீங்க மட்டும் தான் உள்ளாடுன்னு சொன்னீங்க. தி டே பிளான்ஸ் டு சஞ்சு சாம்சன் தான். அண்ட் ஹிஸ் ஃபேன்ஸ் அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் சந்தோஷம் கொண்டாடிட்டு இருக்காங்க இன்டர்நெட்ல இன்னைக்கு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு செகண்ட் எனக்கு இல்ல இந்த மேட்ச் பார்க்கும்போது ஒரு செகண்ட் இஷான் கிஷான், அபிஷேக் சர்மா அவுட் ஆன வாட்டி நம்ம வெளியே போயிட்டோம்னா என்ன நடக்கும்னு எனக்கு அது யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஒரு மாதிரியா சோகம் ஆயிட்டேன். எப்படியும் சஞ்சய் சாம்சன் 2 ஓவர்ல அவுட் ஆயிருவான். இந்த டீமை அடிக்கிறதுக்கு எனக்கு மனசும் வர மாட்டேங்குது. சரி இவனுங்களை போய் என்னதான் சொல்றது, ஆசையை காட்டி இப்படி பண்றாங்களேங்கும் போது நல்ல மேட்ச். எனக்கு ஒரு போதும், நான் திருப்தி ஆயிட்டேன். நீங்க ஒரு லெஜெண்ட் ஆகணும்னா இது மாதிரி மேட்ச் தான் அடிக்கணும். அபிஷேக் சர்மா, இஷான் கிஷான்லாம் எப்பயும் நான் அபிஷேக் சர்மா நான் அடிக்கடியே கிரெடிட் பண்றதான். நீ மொக்க டீம், உனக்கு பந்து போடாத டீம்னா நீ புடிச்சு அட்டி வெளுத்துடுவ. நான் இன்க்ளூடிங் சூரியகுமாராவே, ஹர்திக் பட்டேல் 3 பேத்தையுமே தான் சொல்றேன். நீங்க 3 பேரும் பந்து போட தெரியாத டீம் சிக்கிச்சுன்னா நீ செதைச்சு விட்டுருவீங்க. ஏதோ ஒரு நல்ல இன்னிங்ஸ் பயங்கரமா ஆடுவீங்க. ஆனா உங்களுக்கு பந்து போட தெரியாத டீம் இந்த குத்தி அப்படியே பேட்டு நீட்டா வருங்களே, அது மாதிரி பிக்சர் எல்லாம் மாட்டிச்சுன்னா இவங்க 3 பேத்தையும் நிறுத்த முடியாது. இது மாதிரி டோனி, ரோஹித் சர்மா, விராட் கோலி, சம் எக்ஸ்டென்ட் இவரு திலக் வர்மா, இது மாதிரி பிளேயர்ல கரண்ட் ஜெனரேஷன்ல சொல்றேன். இவங்க எல்லாம் ஏன் லெஜெண்டா இருக்காங்கன்னா முக்கியமான மேட்ச் முக்கியமான நேரத்துல என்னைக்குமே அடிப்பாங்க. அதனாலதான் இவங்களே லெஜெண்ட். ஏன் நம்ம ஸ்கை இவ்வளவு ஆடி இருக்கிறாரு, நம்ம ஏன் என்ன லெஜெண்டுக்கு சொல்லல? ஹர்திக் பாண்டியா இவ்வளவு ஆடி இருக்கிறாரு, ஏன் நம்ம இன்னும் லெஜெண்டுக்கு சொல்லலைன்னா இவங்க குரூசியலான மேட்ச்ல பர்ஃபார்ம் பண்ணதே கிடையாது. அதனாலதான் நம்ம ரோஹித், விராட், தோனி எல்லாம் லெஜெண்ட் பயங்கரமா பீக் பண்ணி பேசுறோம்னா அதுதான் காரணம். லெஜெண்டுக்கும் குட் பிளேயருக்கு இருக்கிற வித்தியாசம் இது மட்டும்தான்.